ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனி கிச்சன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் நம்ம வீட்டிலே காய்ச்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். அது எப்படின்னா பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா கழுவிட்டு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல வந்து நல்லா உணர வைக்கணும். ஈரமே இல்லாத இருக்கணும், அப்போ தான் வந்து பூசணம் பிடிக்காது. இது வந்து நான் வந்து நல்லா கழுவிட்டு காட்டன் துணியில் போட்டு தொடச்சிட்டு காய வச்சுருக்கிறேன். ஈரமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கழுவி காய வச்சுக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா அது இது வந்து அரிஸ்டம்னு ஒரு ட்ரிங்க்கு தான் நம்ம தயார் பண்ண போகிறோம் வீட்டிலே. இது வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இது வந்து 40 நாள் வந்து இதை ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வடிகட்டி நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நம்ம குடிக்கணும். அது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டெய்லி குடிக்கணும். அது வந்து 1 ஸ்பூன் நம்ம எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் தண்ணி கலந்து அதை டெய்லி குடிக்கணும். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் இது ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா பிளாஸ்டிக் வாளி, இந்த செராமிக்ஸ் பவுல் அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த அளவு வந்து நெல்லிக்காய் எடுக்கிறோமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து இந்த வெல்லம் தான் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம எந்த அளவு வந்து நெல்லிக்காய் எடுக்கிறோமோ அந்த அளவு வந்து நம்ம வெல்லம் வந்து அளவுக்கு எடுத்துக்கணும். அதை நல்லா வந்து தூளாக நசுக்கி அந்த அளவு எடுத்துகிட்டு அதில் கொட்டி நம்ம வைக்கணும். இப்போ வந்து நெல்லிக்காய் எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து அந்த நெல்லிக்காயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயில் வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம கொட்டிக்கலாம். இப்போ வந்து நெல்லிக்காயோட இந்த வெல்லத்தை கொட்டி இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 நாளைக்கு வந்து எடுத்து குலுக்கி வைக்கணும். நான் வந்து பாருங்கள், டேட் வந்து நான் இதுமாதிரி டேட் வந்து போட்டு வச்சுக்கோங்க, நமக்கு ஏன்னா மறந்துடும். அதனால் டேட் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். டெய்லி ஒரு 3 நாளைக்கு வந்து டெய்லி குளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து குளிக்க வைக்க வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் வெல்லமும் சேர்த்து ஊற வச்சுருந்தோம். 40 நாள் ஆயிடுச்சு. இது பேர் வந்து அதிர்ஷ்டம். வேறு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா ஊறி நெல்லிக்காயெலாம் எப்படி ஊறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்குது. சூப்பராக வந்து நெல்லிக்காயும் அந்த நெல்லிக்காய் உள்ள தண்ணியும் அந்த வெல்லமும் கரைஞ்சி பாருங்கள், சூப்பராக அந்த தண்ணி வெளில வந்துச்சு. நம்ம வந்து இதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நாம் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இது வந்து நல்லா வடிகட்டியாச்சு. நல்லா ஃபில்ட்ரு போட்டு நல்லா வடிகட்டிங்க. ஏன்னா அந்த அழுக்குலாம் இருக்கும், வெள்ளத்தில் உள்ள அழுக்கு அதெல்லாம் இருக்கும். நல்லா வடிகட்டிங்கன்னா இதை பாருங்கள், தேன் மாதிரி இருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். என்ன சொல்லுவாங்க, ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தான் இது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு 1 டம்ளர் தண்ணி சுடு தண்ணியில் வந்து கலந்து டெய்லி குடிக்கணும். இது வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தாலும் அது அதிகரிக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஒரு பானம் தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.